சார் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழக மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்கு. மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஊழலையும் நம்ம தான் முதல்ல இருக்கோம். நீங்க பேசுற அளவுக்கு ஹிந்தி வந்து பெரிய பாஷையே கிடையாது, அதுக்கு வரலாறே கிடையாது. அது ஒரு டம்மி பீஸ், டம்மி மொழி. நீங்க தாறுமாறா கடன் வாங்குறீங்க, தாறுமாறா வரி போட்டிருக்கீங்க. எக்கச்சக்கமான 3 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் இருக்கு. அத்தனை மாநிலத்தில் காமராஜர் பிறக்கல, அத்தனை மாநிலத்திலும் பெரியார் பிறக்கல. இருமொழி கொள்கை இனிமே வேண்டாம். ஏன்னா மாற்றம் ஆயிடுச்சு, உலகம் மாற்றம், கணினி மயமாச்சு, வேற அளவில் வளர்ந்துட்டு போகுது. ஃப்ரெஞ்சை படிக்கிறான், ஜாப்பனீஸ் படிக்கிறான், ஸ்பெயின் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், மலையாளம் படிக்கிறான், ஏதோ ஒன்று மொழி படிக்கிறான். ஒருத்தர் ஒரு முடியை தூக்குறான், ஒன்று 2 முடியை சேர்ந்து தூக்குவேன்னு சொல்கிறான். தடுக்க வேண்டாம். அதே பாயிண்ட் வரேன். அவன் சுமை தூக்குறான், நீ சுமை தூக்குன்றீங்க. அவன் சுமை தூக்குற பள்ளி, அவன் சுமை தூக்குற பையனுடைய அப்பா அம்மா வந்து வெல் செட்டில்டு. இந்த பசங்க வந்து நீங்களே சொன்னீங்க, இவன் நடுத்தர மக்களோட பையன், அதாவது சாமானிய மக்களோட பையன், அப்புறம் அன்றாட கட்சி பையன்றீங்க. ஸோ அவன் தூக்குற சுமை நீ தூக்குன்னு சொல்றது சரி. நான் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன் ஒரு மொழி இல்லாதனால. நான் காங்கிரஸ்ல 30 வருஷம் குப்பை கொட்டினேன். ஒரே நாள் நல்லா மைக்கு நீட்டி அப்பா அப்பான்றது. நீங்கள் அப்பா அளவுக்கு ஆட்சி பண்ணி மக்கள் உங்களை அப்பான்னு கூப்பிட்டா நானும் அப்பான்னு கூப்பிடுறேன். மோடி வந்து பிரதமராக இருக்காரு, ஒரே காரணம் என்ன, அவர் ஹிந்தி தெரிஞ்சதுனால. மேட்பாசங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நமதுரிமை காக்கும் கட்சி, அந்த கட்சியினுடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் அவர்கள் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்களை பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க சார். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழக மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் முதலிடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு. அதே மாதிரி ஊழலையும் நம்ம தான் முதல்ல இருக்கோம். அது ஊழல் வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்குது. நம்ம மாநிலத்தில் வந்து மருத்துவம் கட்டமைப்பாகட்டும், வளர்ச்சி, ஆசிரியர் பணியமனமாகட்டும், எல்லாமே வந்து நம்ம தான் முதலிடத்தில் இருக்கோம் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பெற்றோர் வந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர், ஒரு பொறியாளர், அவருடைய பிள்ளை நீங்கள். நான் வந்து ஒரு அன்றாட பணி செய்து அன்று வரும் ஊதியத்தை வைத்து வாழ்கின்ற ஒரு நபருடைய மகன். என்னையும் உங்களையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டு பேசாதீங்க. என்னுடைய களம் வேறு, உங்களுடைய களம் வேறு. பஸ்ஸில் உட்காந்து நான் படிக்கணும். எல்லா மாநிலத்திலும் இருக்குது சார். எல்லா மாநிலம் நீங்கள் சொல்ல பார்த்தா அத்தனை மாநிலத்தில் காமராஜர் பிறக்கலை, அத்தனை மாநிலத்திலும் பெரியார் பிறக்கலை. அறிந்தோ அறியாமலோ தமிழ்நாட்டில் பெரியாரும் காமராஜரும் பிறந்ததுனால மிகப்பெரிய ஒரு அடித்தளம். சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகளிலேயே 20,000 பள்ளிகள், இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம நம்பர் 1 இருக்கோம். ஆனால் உலகத்துக்கே நம்ம நம்பர் 1 இருக்கணும். நம்ம யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியை போட்டி போட்டிருக்கணும், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை போட்டி போட்டிருக்கணும். நீங்கள் போய் மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஊழல் மலிந்து இருக்குது. ஊழல் கண்டி இல்லைன்னா இந்நேரம் இது வந்து நம்ம நாடு சிங்கப்பூரா மாதிரி இருக்கும். பல முறை சொல்லியிருக்கேன். இங்கே இருந்தால் ஊழல் ராஜஸ்தான் வரைக்கும் போச்சு, இங்கே இருந்தால் வளர்ச்சி திட்டமும் ராஜஸ்தான். நல்லது பரவும் போது கெட்டதும் பரவும் இல்லை. இவங்க வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. உங்கள் கணக்கு பார்த்தா 4 வருஷம் தான். எந்த 4 வருஷம்? 10 வருஷம் இல்லை இல்லைங்க, நான் சொன்னீங்க ஏன் 4 வருஷம் 5 வருஷம். அதிமுக அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆட்சி செய்த ஒரு நிலை. இதில் ஊழல் மிகப்பெரிய அளவில் மலிஞ்சிருக்கு. இவங்க ஆட்சியில் வந்து அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள குற்றம் சொல்கிறது, அவங்க ஆட்சியில் வந்து இவங்க மேலே வழக்கு போடுறது, குற்றம் சொல்கிறது, இப்படி தான் போடணும். ஊழலற்ற ஆட்சி என்னைக்கு வருதோ அதுக்கு தான் வரணும். ஓகே. ஸோ அதை அப்போ மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சர்ச்சையமாக பேசிகிட்டு இருக்காங்க. மருத்துவம் வந்து பணியிடம் அமர்த்துவது பார்த்தீங்கன்னா நர்ஸ் வேலைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். மருத்துவர்கள் நியமனம் இருக்குது. முதல்ல எம்ஆர்பியில் அதன் மூலமாக தான் தேர்வு பண்ணுவாங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக அரசாங்கமே மருத்துவ டிபார்ட்மெண்ட்டு நியமனம் பண்ணுறாங்க. பணி நியமனம் அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. ஒரு 650 பேருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து கேட்டால் நேரமின்மைன்னு சொல்கிறாங்க. நேரமின்மை ஒரு காரணமா? இல்லை சார், அது நேரம். சமூக நீதியை பற்றி பேசணும். என்னன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ டெம்பரரி பணி நியமனம் பர்மனன்ட் ஜாப் கிடையாது. பர்மனன்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் தான். அதிலே வந்து இப்போ வந்து எம்ஆர்ஐ நீங்கள் எது பண்ணாலும் சரி எம்ஆர்பி மூலமாக தான் சார் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருங்க, எல்லாம் இஷ்டத்துக்கே பண்ணி மந்திரி பண்ணி டெம்பரரின்றதே கிடையாது சார். ஒன்று அவுட் சோர்சிங் மூலமா பண்ணுறது, ஒன்று அரசாங்க உத்தியோகம் பண்ணுறது. அரசாங்கத்தில் டெம்பரரி கிடையாது, அரசாங்கத்தில் நேரடி அப்பாயின்மெண்ட். அதிமுக பேரில் தான் எடுத்தாங்க சார். இப்போ கொரோனா டைமில் எடுத்தாங்களே 1800 சார். அது வந்து பேரிடர் வரும்போது எடுக்கிறது தற்காலிகமாக எடுத்து அனுப்புறது, அது வேற. ஆனால் இது வந்து நிரந்தரமாக 650 மருத்துவருக்கு பணி நியமனம் உத்தரவு.
நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கு காலம் இல்லை? மருத்துவரை தேர்ந்தெடுக்க காலம் இல்லை. எம்ஆர்பி மூலமாக தான் பணி நியமனம் செய்யணும். அந்த மருத்துவர்களே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அநீதி நடக்குது, நேர்மையாக நடக்கலை, அநீதி நடக்குதுன்னு. சரி, அப்படி பேசுறீங்க. ஆசிரியர்களுக்கு 3200 சில்லற பேர் என்னமோ அந்த எண்ணிக்கை, 220 230 அத்தனை பேருக்கும் 18 மாதத்துக்கு முன்னாடியே தேர்வு பண்ணியாச்சு. நீங்கள் தான் ஆசிரியர்களும் தேர்வு பண்ணியாச்சு. அத்தனை தேர்வுகளையும் அவங்க தேர்ந்தெடுத்து வந்து உட்காந்துட்டாங்க. 18 மாதம் ஆச்சு அவங்களுக்கு பணி நியமன உத்தரவு தரல. இப்பயே கல்வித்துறையில் எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் தவித்து கொண்டிருக்கின்ற நிலையில் வெளியிருந்து ரொம்ப பொத்தாம பார்க்கறத பற்றி பேசக்கூடாது. இப்போ உள்ளே போனால் இப்போ எப்படின்னா சார் உங்களால் முடியல ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார். பர்மனெண்ட் பண்ணால் அதுக்கான சொல்யூஷன். இப்போ ஒன்று 1 லட்ச ரூபா ஒரு நீங்கள் சொன்ன பர்மனெண்ட் பணி நியமனம் பண்ணோம்னா 1 லட்ச ரூபா சம்பளம். இதே இப்போ அவங்க வாங்குற சம்பளம் 20,000 சம்பளம். அது தப்பு. ஆல்ரெடி வந்து கடன் சுமையில் போயிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க சார். நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க. தேர்வு பண்ணி இங்கே அதிமுக தான் பண்ணாங்க. இல்லை இவங்க தேர்வு 18 மாதத்துக்கு முன்னாடி இவங்க தேர்வு பண்ணிட்டாங்க. அத்தனை பரீட்சை அவங்க பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும்னு 18 மாதம் ஆச்சு. தயவு தேர்ந்தெடுக்கலைன்னா கேட்க போகிறது இல்லையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் உத்தரவு அவங்கள கூப்பிட்டு கொடுக்கணும், அவ்வளோதான் ஒரு லெட்டர். நீங்கள் நலத்திட்டங்கள் செய்கிறீங்களே, கிருஷ்ணகிரியில் போய் நலத்திட்டங்கள் செய்கிறீங்களே, அங்கே பிரச்சனை ஆச்சு இல்லை? இதில் போய் விழுப்புரத்தில் போய் நலத்திட்டங்கள் செய்யும்போது பிரச்சனை ஆச்சு இல்லை? அது மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் செய்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்து மீதி பேருக்கு அந்த மந்திரி கொடுக்க சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவங்க இந்த 1000 சொல்கிறீங்களா 3000 சொல்கிறீங்களா? ஸோ இவங்களுக்கு பணி நியமனம் பண்ணோம்னா இவங்களுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க, பிரசிடென்சி காலேஜ் இருக்காப்புல. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 8000 பேர் எடுத்திருக்காங்க. 8000 பேர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் பணி நியமனம் பண்ண போகிறோம் தான் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கே இன்ன வரைக்கும் பண்ணலை. ஸோ இப்போ அவங்களுக்கு பண்ணாமல் இவங்களுக்கு பண்ண பிரச்சனையாக கோர்ட்டே தலையிட்டு இருக்கு. பல தடவை சொல்லியிருக்கு, மக்கள்கிட்ட அரசியல் செய்யாதீங்க, தவறான அரசியல் செய்யாதீங்க. இதே மக்கள் நல்ல பணின்னு சொல்லிட்டு 30 வருஷமாக அதில் பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் வாழ்க்கையை வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. 5000 ரூபாய் சம்பளம் கலைஞர் போட்டார். 12,000 சில்லற ஊராட்சிக்கு, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு மக்கள் நல்ல பணியாளர் போனாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வரும், எடுத்துருவாங்க. திருப்பி கலைஞர் ஆட்சி வரும், திருப்பி வேலைக்கு வருவாங்க. திருப்பி ஜெயலலிதா ஆட்சி வந்து 10 வருஷமாக கிடையாது. திருப்பி இவங்க வந்தாங்க. இன்றைக்கி அவங்க போராட்டிருக்காங்க. நீங்கள் தானே பண்ணி அரசாங்கத்துக்கு அரசாங்க ஊழியரை எங்களை அறிவிங்கன்னு இன்னி வரைக்கும் அறிவிக்கலை. அந்த மாதிரி அப்போ கோர்ட்டு தலையிட்டு தயவுசெய்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு. இது வந்து மிகப்பெரிய தவறு. நான் சொல்கிறது, இந்த அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர்கள் 1800 பேருக்கு இன்னும் பணி நியமனம் தராதது மிகப்பெரிய தவறு. கடந்த காலத்தில் எடுத்தவங்களும் தேர்வு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவும் தவறு. நிறைய பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க. நீங்கள் தாறுமாறாக கடன் வாங்குறீங்க, தாறுமாறாக வரி போட்டிருக்கீங்க. எக்கச்சக்கமான 3 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் இருக்குது. இதில் 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உயிரை போன்ற 1 கல்வி, 2 சுகாதாரம். இதுக்கு 2 முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு வந்து மாநில அரசு, ஒன்றிய அரசு வந்து சரியான ஒரு மாநில அரசு தர வேண்டிய நிதியை தரல அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. அதை விட்டு அங்கே இந்திய திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க சார். அதாவது நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் நான் வந்து உனக்கு நிதி தருவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க சார். தயவு செய்து நான் சொல்ல கேளுங்க. இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பச்சை மோசடி. இது வந்து திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோசடி. நீ தமிழ் தேசிய அரசியல்லாம் பண்ணு, திராவிட அரசியல்லாம் பண்ணு, ஆனால் எதை மெயினாக பண்ணணும்? மக்கள் அரசியல் பண்ணணும், மக்களுக்கான அரசியல் பண்ணணும். அதே மாதிரி மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கையெல்லாம் வேண்டாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருமொழி கொள்கை இருந்தது. எந்த ஒரு மொழியும் அழிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், இருமொழி கொள்கையும் 3 மொழி கொள்கையும் நல்லா அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மட்டும் ஒரு தீவு மாதிரி இருக்குது தமிழ்நாடு, இந்தியாவில். சாலமன் பாப்பையா மிகப்பெரிய தமிழ் பற்றாளர், மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர், தமிழ் எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவர், புலமை பெற்றவர். அவர் என்ன சொல்கிறார்? அறகுறையாக ஹிந்தி கற்றுட்டு இருந்தால் என் தமிழை இந்தியா முழுக்க போய் நான் பரப்புறதுக்கு பயன்பட்டுருக்குமோன்னு எனக்கு ஒரு சிந்தனை வருதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எப்போ சொல்கிறாரு? 50 ஆண்டுகால அனுபவத்துக்கு பிறகு சொல்கிறார். தயவு சார், இந்த 30 ஆண்டு இல்லைங்க, இந்த திணிப்பு விருப்பம் இருந்தால் படிக்கிறது, இந்த ஃப்ராடு தன் இந்த பித்தலாட்டத்தை நிப்பாட்டுங்க சார். தயவு செஞ்சு இந்த பசங்களுடைய வாழ்க்கையில் இந்த சொல்லாடெல்லாம் விளையாடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நீங்கள் இந்திய விடலை. சில பேர் படிச்சிருக்கான். என்ன படிச்சிருக்கான்? ஏ गांव में एक किसान रगता था, ஆவோ ஜாவோ பைட்டோ விட்டோ. இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவன்னா தமிழுக்கு இணையாக கவிதை எழுதுறானா புலமே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கலைஞர்
தமிழ்நாட்டில் பச்சை தமிழர் காமராஜர் அவர் எதிர்த்தாரா இந்திய? ஏன் எதிர்க்கல? அவர் தமிழ் பற்று இல்லையா? அவர் தமிழர் இல்லையா? ஏன் எதிர்க்கல? மக்களுடைய வளர்ச்சியை ஒரு நாட்டில் யாரும் தடை செய்யணும். உலக அளவில் கனெக்டிவ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். இந்திய அளவில் ஏதோ ஒரு மொழி நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஹிந்தி வந்து பெரிய பாஷையே கிடையாது, அதுக்கு வரலாறே கிடையாது. அது ஒரு டம்மி பீஸ், டம்மி மொழி. அது சமஸ்கிருதத்திலையும் உருதுலையும் கேளுங்க, சமஸ்கிருதம் உருதுக்கும் கலந்து பிறந்த மொழி. இப்போ சமீப காலத்தில் வந்த மொழி. அதுக்கு பெருச்சு நீங்கள் பேசி தான் நீங்கள் இந்தியை பெருசாகிறீங்க. ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அடிக்கிறதுலாம் தப்பு. பல மாநிலத்திலேருந்து வராங்க. பிற்போக்குத்தனத்தை நிறுத்துங்க. பல மாநிலத்திலேருந்து வர்றவங்க படிச்சுட்டு போகணும் இல்லையா? இப்போ குஜராத் இந்தி மொழி அழிப்புக்கு தான் எத்தனையோ பேர். ஒரு நிமிஷம் கேளுங்க, அது அந்த காலத்தில் பண்ணீங்க சார். மௌலிக காலம் சார். ஒன்று நீங்கள் என்ன மேடையில் வந்து சொல்கிறீங்களோ அதை நம்புகிற காலம் சார். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிறத உடனே கூகுளில் போட்டு கரெக்டானு பார்த்துருவோம். பாக்கு இடிக்கிற பார்ட்டி வந்து அப்போ தான் வந்து இன்றைக்கி அமெரிக்கா நியூஸை ஒரு நொடியில் தெரிஞ்சுக்குது. அந்த மாதிரி இனிமேலாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது. நான் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரீயாக விடுங்க. மும்மொழி கொள்கையில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்தந்த மாநில மொழியை கட்டாயமாக படிக்கணும். எந்த கொம்பை வந்து இங்கே வாழ்ந்தாலும், அவன் மார்வாடியாக இருக்கட்டும், தெலுங்குனா இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், ஒரிசாக்காரனாக இருக்கட்டும், மராட்டியாக, குஜராத் எவனாக இருக்கட்டும், எவன் வந்து இங்கே தமிழ்நாட்டை வாழ்ந்தாலும் அவன் தமிழை படிக்கணும். ஆந்திராவில் போய் வாழ்ந்தால் ஆந்திராவை தெலுங்கு படிக்கணும். கேரளாவில் போய் வாழ்ந்தால் மலையாளம் படிக்கணும். அது கூட 2வது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் 3வது மொழி எந்த மொழி படித்தா உங்களுக்கு? நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன், ஜப்பானீஸ் படிக்கிறான், அதே சமயம் ஹிந்தி படிக்கிறாங்க, மலையாளம் படிக்கிறாங்க, கன்னடம் படிக்கிறாங்க. எது படித்தாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் உங்களோட நீங்கள் பாதிக்கப்பட்டதே உணராமல் பேசுங்க. நல்லா காலி சார். என் வாழ்க்கையே போச்சு சார் திமுகனுடைய கொள்கையினால. ஹிந்தி எங்களுக்கு தெரியாது சார், அதனால் எங்கள் வாழ்க்கையே போச்சு சார். ஹிந்தி கண்டி காமராஜர் கண்டி தொடர்ந்து ஆட்சி செய்திருந்தால், இந்த திமுக பித்தலாட்ட திமுக ஆட்சி வராமல் காமராஜர் தொடர்ந்து ஆட்சி செய்து அது தொடர்ந்து இருந்தால் இங்கே ஹிந்திக்கு தடை வந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் கலைஞர் பிரதமராக இருப்பார். எந்த இருமொழி கொள்கை சொல்கிறோம் அந்த அவர் பிரதமராக இருப்பார். முரசொலி மாறன் பிரதமராக இருந்திருப்பார். ஐக்கிய கட்சியினால் பிரதமரானார். எதை வச்சு? 20 சீட்டை வச்சுக்கினேன். ஹிந்தி தெரிஞ்சதுனால. தேவகோடா 20 சீட்டை வச்சுக்கிட்டு எம்பி ஆனார், பிரதமரானார். எதை வச்சு? இதனால்தான் 25 சீட். ஒரு நிமிஷம், 25 சீட்டு மோடி. 2 நிமிஷம் சொல்கிறேன், அப்புறம் கேளுங்க. அதனால் தம் மொழியை வந்து குறைச்சி மதிப்பிட வேணாம். தமிழுக்கு நான் வந்து உடனே துரோகிலாம் சொல்லாதீங்க. நான் சங்கி கிடையாது. என்னுடைய கட்சி திராவிட மனித சங்கிலின்னு ஒரு இயக்கம். இன்னைக்கு கட்சி நமது உரிமை காக்கும் கட்சி. இதனுடைய கொள்கை என்ன? தேசியமும் திராவிடமும் இணைந்து செயல்படணும், மாநிலமும் தேசியமும் இணைந்து செயல்படணும். இதுதான். பிரிவினை இருக்கக்கூடாது. மொழியால் தெரியாது. ஏன் வேணாம்னு சொன்னாரு? எனக்கு நீங்க சொன்னது தகவல் வந்து எனக்கு புதுசு. எனக்கு அவர் சொன்னதா எனக்கு தெரியாது. நான் ஒரு காங்கிரஸ்காரன். அவர் அகில இந்திய ஒரு நிமிஷம் கேளுங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கூட இவர் போய் அமர்ந்தார், நாற்காலில் அமர்ந்தார். இவர் இஸ் அ கிங் மேக்கர். இந்திரா காந்தி அவர் தான் பண்ணார். ராவ் பகதூர் சாஸ்திரி, அவர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவரும் பிரதமராக கிங் மேக்கர் இவர். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கட்டத்தில் நேருக்கு மறைவுக்கு அப்புறம் இவர் பண்ணார். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஹிந்தி இருந்திருந்தால் நம்ம மத்திய அரசில் போய் ஆளுவதற்கு வாய்ப்பு. சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, தமிழுக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. அது எத்தனை வருஷமாக சொல்கிறீங்க? 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு தீர்வு என்ன? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இப்போ நீங்கள் வந்து தீர்வுக்கு இடம் பார்க்காம சும்மா குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒன்றிய அரசில் நம்ம போய் உட்காந்து எப்படி இருக்கும்? ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை சொல்ல வரது என்ன? உங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. சோ மும்மொழி கொள்கை சொல்ல வரது என்ன? 3வது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க சேஃபாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன மொழி வேணுமோ நான் கற்றுக்குறேன். நீங்கள் ஏன் தடை போடுறீங்க? சரி, தடை போடுங்க சார். நீங்கள் நான் முடிக்கிறேன். நீங்கள் தடை போடுங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாணவனும் படிக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனியார் மயம் நடத்துகிற ஸ்கூலில், செல்வந்தர்கள் படிக்கிற ஸ்கூலில், பெரிய கல்வியாளர்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு மும்மொழியில் கொடுத்துட்டீங்க. அவன் ஒருத்தன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான், லாட்டின் படிக்கிறான், ஜப்பானீஸ் படிக்கிறான், ஸ்பானிஷ் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், மலையாளம் படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், பீகாரி படிக்கிறான், என்னென்னமோ படிக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவன் படிச்சுக்கிறான். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள்
உங்களை போன்ற என்ன போல நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், நீங்கள் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான் நான் நம்புகிறேன். நம்ம மட்டும் தான் நடுத்தரில் நிற்கிறோம். போட்டின்னு வரும்போது அவன் ஜெயிச்சுட்டு போயிடறான், நம்ம இதே இடத்துல நிற்கிறோம். ஒன்று எடுத்தா மொத்தமாக எடுத்துரு, யாருக்கும் கொடுக்காத. ஒரு களத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, கிரிக்கெட் ஆடுறோம், எனக்கு ஒரு பந்தில் ஒரு வாட்டி கேட்ச் பிடிச்சா அவுட்டு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அவனுக்கு 2 வாட்டி கேட்ச் பிடிக்கலாம், அப்போ தான் வெளியில் அவுட்டு. எனக்கு மட்டும் ஒரு வாட்டி கேட்ச் கொடுத்தாவே அவுட்டுன்னு சொன்னால் எந்த விதத்தில்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். தமிழ் வந்து ஒருபோதும் யாரும் அழிக்க முடியாது. ஹிந்திகள்லாம் தமிழ் அழிக்கிற சக்தி கிடையாது. அப்போ ஒன்றிய அரசு இருக்கலாம், தமிழை வந்து கட்டாயமாக்குன்னு சொல்லி பேசலாம்ல. தமிழை வந்து மற்ற தனியார் பள்ளியிலும் கட்டாயமாக்கு சார். மற்ற மாநிலத்தில் நீங்கள் இந்த அக்கப்போர் செய்யாமல் இந்த சூட்சல் பண்ணீங்கன்னா இந்தியா முழுக்க 3வது மொழி தமிழாக இருக்கும் சார். இன்னைக்கு நீங்கள் வடநாட்டில் போனீங்கன்னா 3வது மொழி தமிழ் சார். இராணுவத்தில் 2வது மொழி தமிழ் சார். புரிஞ்சுக்கோங்க, தமிழ் வந்து அப்படி ஓட்டும். பாஜக வந்து இப்போ இன்னைக்கு பிரஸ் மீட் சொல்றாங்க, தமிழை வந்து கட்டாயப்படுத்தணும் தனியாக பள்ளியில. நான் கேள்வி கேட்டிருக்கேன், தமிழை வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, உண்மைதான். நீங்க சொல்லுங்க, கேளுங்க. தமிழ் ஆக்சுவலா இப்படி பண்ற ஒன்றிய அரசு தமிழை வந்து தனியார் பள்ளியிலே வைக்கலாம்னு சொல்றாங்க. 3வது மொழி தமிழை வந்து கட்டாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சார். மீண்டும் சொல்றது கேளுங்க, இதுதான் பித்தலாட்டம்னு சொல்றேன். மொழி பற்று இருந்தா கரெக்டா இருக்கு, தெளிவா இருங்க. நான் என்ன சொல்றேன், அனைத்து மாநிலத்திலும் அந்தந்த தாய்மொழி தான் கண்டிப்பா படித்து தீரணும். நடுவில் 1 வருஷம் 2 வருஷம் டிரான்ஸ்ஃபர் வந்து போறத பத்தி கவலைப்பட வேணாம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மாநிலத்தில் இருப்பான், அதுக்கப்புறம் நம்ம மாநிலத்துக்கு வருவான், அப்புறம் வேற ஒரு மாநிலத்துக்கு போவான். ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும், அவனை விட்டுருவோம். இங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற அத்தனை பேரும் இங்க தமிழகத்தினுடைய மண்ணை மெரித்து இந்த காற்றை சுவாசிக்கும், இந்த குடிநீரை குடிக்கும் அத்தனை நபர்களுக்கும் தமிழ் வந்து ஒரு மூச்சு. தாயை விட பெருசு, உயிரை விட பெருசு தாய்மொழி. மும்மொழி வந்தா ஹிந்தினால தமிழ்நாடு தமிழ் பாதிக்கின்றீங்க. தயவு செஞ்சு அது பித்தலாட்ட அரசியல். இங்க வந்து யாரும் இந்தியை படிச்சு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பான், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பான். அவனுக்கு ஜாவோ ஆகும். एक गांव में एक किसान में एक गांव में एक किसान रखता है. இந்த ஹிந்தி இருந்துச்சுன்னா அந்த தடாவை தான்னா நம்மளால படிக்க முடியல சார். இங்கிலீஷ் இருக்குன்றீங்க, அவனுக்கு இங்கிலீஷ் படிக்கல சரியா? விருப்பப்பட்டு படிச்சுக்கிட்டோமே, எதுக்கு நம்ம திணிக்கணும்ன்ற நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. படிக்க முடியலன்னு சொல்றீங்க. அந்த விருப்பம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளியோட விழுக்காடு அதிகமா இருக்கு, அரசு பள்ளியோட விழுக்காடு கம்மியா இருக்கு. அது உண்மைதானே? எதுக்கு தனியார் பள்ளிகளுடைய விழுக்காடு அதிகம், அரசு பள்ளியோட விழுக்காடு ஏறத்தாழ சேம். இல்ல கம்மியா தான் இருக்கு. அரசு பள்ளியில இருக்கிறது அதிமுக ஆட்சியும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் தமிழக பள்ளியில தமிழகத்துல அப்ப இன்னும் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இன்னும் மோசம். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சரிசமமா இருப்பாங்க, 50 விழுக்காடு இருக்கும். அப்ப 50 விழுக்காடு மக்களுக்கு தான் பாதிப்பு, 50 விழுக்காடு மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சிபிஎஸ்இ சிலபஸ் வந்து 20% இருந்துச்சு, ஸ்டேட் போர்ட்ஸ் இப்போ உங்க 80% சிபிஎஸ்இ சிலபஸ். இல்ல அவ்வளவு போல அப்படியே தனியார் மையத்துல வந்து உயர்வா இருந்தா கூட அந்த மாணவர்கள் சேஃப். ஆனா இந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் போச்சு. நான் என்ன சொல்றேன், மீண்டும் சொல்றேன், ஒரு மொழி அழிக்கும் என்பதே ஒரு பித்தலாட்ட. தெலுங்கு அழியல சார், கன்னடம் அழியல சார், மலையாளம் அழியல சார், மகாராஷ்டிரால மராட்டி அழியல சார், குஜராத் அழியல சார். தயவு செஞ்சு இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ மாணவர்கள் சர்வைவல் ரொம்ப முக்கியம். போட்டி நிறைந்த உலகம். இப்பயே பல லட்சம் பல கோடி பேருக்கு வேலை கிடைக்கல. இதில் ஒரு பாஷையை கற்றுக்கிறானா எந்த பாஷைன்றது இல்லை. நீங்கள் ஹிந்தின்னு சொல்கிற அளவுக்கு ஹிந்தி பெரிய பிரச்சனை இல்லை சார். அவன் எது படிக்கலன்னு படிக்க விடுங்க. இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்துக்கே நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் ஏற்ற போது இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அது மாற்றினதுனால அப்போ இயற்றிய சட்டம் தவறா? இன்றைக்கி இந்த மொபைல் வாங்கியிருக்கேன், இது இன்றைக்கி லேட்டஸ்ட். இது வாங்கிட்டு வந்த 1 மாதத்தில் 1 வாரத்தில் புது மொபைல் வரும். அதனால் இது தவறான தயாரிப்பா இல்லை, அது வளர்ச்சி. அதே போல அதை தானே நான் கேட்குறேன். மொழி அரசியல் பண்ணுறீங்க எங்க? டெய்லி பாலியல் குற்றம் நடக்குது, டெய்லி கொலை நடக்குது, டெய்லி ஊழல் நடக்குது. இல்லை நீங்கள் எதையுமே கம்பேர் இல்லை சார். 1 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க சார். அதிமுக கம்பேர் பண்ணால் 8 லட்சம் எஃப்ஐஆர். 1 லட்சம் எஃப்ஐஆர் போட்டதுனால என்ன சொல்கிறார் மந்திரி? எங்கள் ஆட்சியில் குற்றங்கள் கம்மி இல்லை, மீதி 8-10 லட்சம் எஃப்ஐஆர் நீங்கள் போடலை. எஃப்ஐஆர் போட்டால் தான் சார் குற்றங்கள் குறையும். போட்டி எதில் இருக்கணும்? கடத்தில் இருக்குது. 10 ஆண்டு காலம் 5 லட்சம் கடம். நீங்கள் 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் 4 லட்சம் கடம் முடியும் போது 5 லட்சம் 6 லட்சம் ஆகிடும். இதில் போட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ வாங்கி என்ன பிரயோஜனம்? 1000 ரூபாய் தொகுப்பு நீங்கள் கொடுக்கல. தயவு செஞ்சு நான் சொல்வதெல்லாம் நீங்கள் உள்வாங்குங்க. உங்களுக்கு நான் எதிரியா இல்லை. அதே சமயத்தில் மக்கள் ஆதரவான நிலைப்பாடை நான் சொல்கிறேன். நீங்கள் கூட ஆட்சி பண்ணுங்கள், உதயநிதி பண்ணட்டும், இன்பநிதி பண்ணட்டும் தான் பல முறை சொல்லிட்டேனே.
25 நீங்கள், 50 நீங்கள், 75 நீங்கள், 100ஆம் ஆண்டு திமுகலே நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஒரு மாற்றான் தாய் போக்கு கொண்டவன் அல்ல. என்னுடைய குழந்தை யார் வேணாலும் ஊட்டி அது சுபிக்ஷமாக இருக்கணும், சக்தியாக இருக்கணும். நான் கொடுத்த பாலில் தான் அது வாழணுன்ற மாற்றான் தாய் போக்கு இருக்கு. இல்லை, ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் வாக்கரசியலுக்கு நான் உடன்பட்டிருந்தேன். எந்த கட்சியில் போய் நான் சேர்ந்தாலும் பெரிய வரவேற்பு சார் எனக்கு. அதெல்லாம் போக நான் உட்காந்துருக்கேன். எந்த கட்சியில் போய் சேர்ந்து வரவேற்பை பெற்றாலும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்வதற்கு வாய்ப்பை நான் இழந்து விடுவேன். என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு மக்கள் கருத்து, மக்களுடைய நன்மை மட்டும்தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கும். இருமொழி கொள்கை இனிமே வேண்டாம். ஏன்னா மாற்றம் ஆயிடுச்சு, உலகம் மாற்றம், கணினி மயமாச்சு, வேற அளவில் வளர்ந்துட்டு போகுது. எந்த ஒரு நீங்கள் சொல்ற காரணம் தவறுன்னு தான் சொல்றேன். ஒரு மொழி வர்றதுனால திமுகவோ அதிமுகவோ இல்லை, எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா எதிர்ப்பாக இருக்காங்க சார். நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டீங்க சார், ஒரு பாதையை செட் பண்ணிட்டீங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து அத்தனை பேரும் அமனமாக இருந்தால் நம்மளும் அமனமாக இருந்தால் தான் முடியும். நம்ம ஒரு அரை நிறுவனத்தில் இருந்தால் நம்மளும் அரை நிறுவனமாக இருக்கணும். ஏன்னா அது உலகப்போக்குக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க, இல்லை பைத்தியாருன்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வாக்கு போடுறீங்க போடல, அது வேறு விஷயம். அது அப்புறம் தேர்தல் அரசியல், ரெண்டு நிலைப்பாடு. தேர்தல் அரசியல் வேறு, ஒரு அரசியல் தலைவர் அடுத்த தேர்தலை பார்ப்பான். ஒரு குட் லீடர், he will see the next generation. என்னை பொறுத்த வரைக்கும் I want to be a leader first to the people. அந்த மாதிரி அடுத்த தலைமுறையை பற்றி என்னுடைய சிந்தனை. அடுத்து வரும் தேர்தலை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பாடத்திட்டம் மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா மாணவர்கள் மேலே சுமை ஏறும்ல. ஆல்ரெடி ஒரு 5 பாடம் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்றது பார்த்தா நீங்கள் தமிழ், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல ஒரு பாயிண்ட் 3வது மொழியான 6வது பாடம், அதாவதுன்னா 6வது சப்ஜெக்டாக வரப்போகுது. அப்படிங்கும்போது மாணவர்கள் மேலே சுமை அதிகமாக இல்லை. பிஞ்சு மனசு சார், எவ்வளோ கொடுத்தாலும் ஏற்கும். இதுதான் வயசு. இதில் வந்து அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் காலேஜ் வரைக்கும் படிக்கணும்னு சொல்ல சார். அவனுக்கு தேவையான மொழியை, அடிப்படை மொழியை, பிழைக்கிற மொழியை ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பண்ணிட்டோம், அறகுறையாக பண்ணிட்டோம். தமிழே 40,000 பேர் ஃபெயில் ஆயிருக்கான் தமிழ்நாட்டில். அதே மாதிரி தான் ஆந்திராலையும், அதே மாதிரி தான் கர்நாடகாலையும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம மொழியை நம்ம விடணும்னு சொல்லலை. உடனே நீங்கள் நான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம். அப்படி கட்டுப்படுத்தினா ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துங்க. நீங்கள் ஒரு பையனுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்துட்டு இன்னொரு பையனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, என்னாகும்? ஒரு காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நேரத்தில் ஒரு நபர், ஒரு மாணவன் 3 ஆண்டு கால டிகிரியே வாங்கலாம். 2வது டிகிரி வாங்கணும்னா இதை முடிச்சுட்டு தான் அங்கே போவாங்க. தற்காலத்தில் உள்வாங்கிக்கோங்க சார், தற்காலத்தில் ஒரே மாணவன் ஒரு 4 வருஷம் டிகிரியும் படிக்கலாம், அதே 4 வருஷம் டைமில் இன்னொரு 4 வருஷம் வேறு டிகிரியும் படிக்கலாம். அது வந்து சுமைன்றது இல்லை. அவன் என்னால் முடியும்னு நினைக்கிறான். ஒருத்தர் ஒரு முடியை தூக்குறான், 1-2 முடியை சேர்ந்து தூக்குவேன்னு சொல்கிறான். தடுக்க வேண்டாம். நான் விருப்பப்பட்டு படிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் கட்டாயப்படுத்தினா சில விஷயங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தினாலும் இந்த மொழி தான் படிக்கணும்னு சொல்ல, எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கின்றாங்க சார். 6ஆவதுன்னா சார் பிழைக்க முடியும். மீதி 80 பேர் 60 பேர் உங்கள் கணக்குப்படி 60-70 பேர் 3வது மொழியை படிக்கிறான். அது ஏதோ ஒரு மொழியை, ஃப்ரெஞ்சை படிக்கிறான், ஜாப்பனீஸ் படிக்கிறான், ஸ்பெயின் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், மலையாளம் படிக்கிறான், ஏதோ ஒன்று மொழி படிக்கிறான். படிக்கிறதுனால தான் அதே பாயிண்ட் வரேன். அவன் சுமை தூக்குறான், நீ சுமை தூக்குன்றீங்க. அவன் சுமை தூக்குற பையன், அவன் சுமை தூக்குற பையனுடைய அப்பா அம்மா வந்து வெல் செட்டில்டு. இந்த பசங்க வந்து நீங்களே சொன்னீங்க, இவன் நடுத்தர மக்களோட பையன், அதாவது சாமானிய மக்களோட பையன், அப்புறம் அன்றாட கட்சி பையன்றீங்க. ஸோ அவன் தூக்குற சுமை நீ தூக்குன்னு சொல்றது சரி. ஆனால் நான் சொல்லுவது தான் எதிர்கால மாணவர்களுடைய ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கருத்து. என்ன ஒவ்வொரு பெற்றோர்கள், நானும் ஒரு பெற்றோர், நான் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன் ஒரு மொழி இல்லாதனால. நான் காங்கிரஸ்ல 30 வருஷம் குப்பை கொட்டினேன். எனக்கு ஹிந்தி கண்டி வெளியே படிச்சுக்கலாம். ஏன் வந்து அரசுல தான் படிக்கணும், அரசுல தான் பண்ணணும், ஏன் தனியா ஒரு சார்? அதுக்கு நான் பணம் கட்டணும் சார், பணம் கட்டி படிக்கணும் சார். என்னால் முடியும், கட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. முடியாதவங்க எப்படி படிப்பாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மொழி வர்றதுனா, ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுனால தம் தாய்மொழி அழியும்னு சொல்றது தவறு. அது பித்தலாட்டம், அதை செய்யாதீங்க தானே சொல்றேன். எல்லாத்துலேயும் பித்தலாட்டம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? அம்மா அப்பா அரசியல் போயிட்டு இருக்கு. அந்த அம்மாவை தமிழ்நாடே, இந்தியாவே, உலகமே அம்மான்னு கூப்பிட்டுச்சு. நேருவை உலகமே மாமான்னு கூப்பிட்டுச்சு. அது மக்களால் இடப்பட்ட ஒரு பெயர். இப்போ இன்னைக்கு அவர் பிறந்த நாளுக்கு போறாரு, ஒரு இனிப்பு கொடுக்குறாரு ஒரு ஸ்கூலுக்கு. நீ யாரை சந்திச்சேன்னு பைக்கை கிள்ளிட்டுறாங்க. நான் வந்து என்ன சொல்றது, நான் 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை. நான் முதல்வர் ஸ்டாலின் அப்பாவை பார்த்தேன். அது அப்பா நான் சொல்லணும், தாத்தான்னு சொல்லணும். அது இயல்பு.
3 வயசு 5 வயசு பையனுக்கு 6 வயசு பையனுக்கு எப்படி அப்பாவாக இருக்க முடியும்? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது உங்க அப்பா நான் சொல்கிறது இயல்பு. எப்படி சார் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க சார். நீ கம்பேரிசனே போவீங்க. அதான் அப்பான்றது இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, வடநாடு முழுக்க அம்மான்னா ஜெயலலிதா ஆயிடுச்சு. மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுடைய நான் பேரை பெற்று நீங்கள் அப்பாவை மாறுங்க. ஒரு நாளில் திணிக்கிற மாதிரி ஒரே நாள் அல்ல மைக்கு நீட்டி அப்பா அப்பான்றது. நீங்கள் அப்பா அளவுக்கு ஆட்சி பண்ணி மக்கள் உங்களை அப்பான்னு கூப்பிட்டா நானும் அப்பான்னு கூப்பிட்றேன். அதில் தப்பே கிடையாது. ஆனால் நகைச்சுவை அப்பாவாக நீங்கள் இருக்கக்கூடாது. நேற்று சீமான பிறகு கைது பண்ணாங்க, வெளியில் வந்தாங்க. முதல்வர் வாழ்த்து சொல்லேன்னா முதல்வர் ஸ்டாலின் அப்பாவுக்கு எனக்கு வாழ்த்து நக்கல் அடிக்கிறான்ல, அந்த நகைச்சுவை அப்பா வேண்டான்ற. நீங்கள் மக்கள் அரசியல் பண்ணுங்க, அத்தனை பேர் மக்களுக்கு நலன் கொடுங்க. அதை விட்டுட்டு டெய்லி நடக்கிற கற்பழிப்பை நிறுத்துங்க, இரும்பு கரம் கொண்டு நிறுத்துங்க, கொலை நடக்கிறத நிறுத்துங்க. அதே சமயத்தில் இந்த வரி உயர்வு அந்த மக்களுடைய சுமையை உணர்ந்து நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். மக்களுடைய மனதை வென்று அப்பாவாக வாங்க. நீங்களாக வந்து மைக்கத்தின் எழுப்பி 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைங்க போய் முதல்வர் ஸ்டாலின் அப்பாவை பார்த்தேன்னு சொல்கிறது அது எடுப்படாது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய ஜாக்டோ ஜியோனுடைய போராட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இல்லை அவங்க போராட்டத்தை நம்ம சில பாயிண்ட்டை ஏற்றுக்கிறோம், சில பாயிண்ட்டை நம்ம நிராகரிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு 80 ஆண்டு காலத்தில் இது மட்டும் இவரை போல ஒரு முதலமைச்சர் இருந்தது இல்லை, நாங்கள் பார்த்தது இல்லை, கொடுத்த எந்த வாக்குறுதியும் இவர் நிறைவேற்றலை. அதை தானே மக்களும் சொல்கிறாங்களே. 500 போட்டிருக்கோம், 510 போட்டிருக்கோன்னா வாக்குறுதிகள் இஷ்டத்துக்கு நீட்டுன்னு சொன்னீங்க, ஒரு கையெழுத்து நீங்கள். அப்புறம் கேட்டால் அது எங்களுக்கு ரகசியம் சொல்ல மாட்டேனீங்க. அப்புறம் ஆட்சி வந்து என்ன பண்ணீங்க, என்ன ரகசியம்னா ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் பண்ண. ராகுல் காந்தி என்னைக்கு பிரதமராக வர்றது, எப்படி அவர் என்னைக்கு பிரதமராக வருது, என்னைக்கு நீட்டு ஓடிடுது. அது ஒரு பக்கம். 50 லட்சம் கையெழுத்து வாங்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 லட்சம் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கல மூடிடுறீங்க. நீங்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? அப்படி இருக்குல்ல. தயவு செஞ்சு ஒருத்தர் அவங்க ஹோல்சேலில் பண்ணுறத மத்திய அரசு, இவங்க ரீட்டெயிலில் பண்ணிட்டுருங்க. இடியை வச்சு மிரட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபிசிஐடியை வச்சு, உங்கள் காவல்துறையை வச்சு, உங்கள் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் மிரட்டுறீங்க. தயவு செஞ்சு அதனால் மக்கள் என்றைக்கு நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் நீங்கள் செய்கிறீர்களோ அன்று வரை நீங்கள் மனதார உங்களை அப்பா என்று அழைக்க மக்கள் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் மக்கள் அரசியல் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களை அப்பான்னு கூடுவாங்க, உங்களுடைய ஆசை நிறைவேறும். ஆனால் அவர்களை நோக்கிய பணி, அவர்கள் நோக்கிய சிந்தனையாக இருக்க வேண்டும். கூட்டணியை வலுவாக வைத்துக் கொள்வது, மோடி அவர்களை விமர்சனம் செய்வது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழிக்கிறது, ஹிந்தி எதிர்ப்பு 50 வருஷத்துக்கு முன்னாடி மொழி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒற்றை வரியை வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சி அமைக்க நினைப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது.